Hi friends, welcome to Taste Bud Sophie's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சவுதி ஸ்பெஷல் ரெசிபி, சவுதி சிக்கன் கப்சா ரெசிபி. இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா ரொம்ப பாப்புலரான டிஷ் மிடில் ஈஸ்ட்ல, எஸ்பெஷலி இந்த அரப் கண்ட்ரீஸ்ல இது ரொம்ப பாப்புலர் அண்ட் ரொம்ப ஃபேமஸான டிஷ். எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ்ல, மண்டீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சவுதி கப்சா இல்லாம இருக்கவே இருக்காது. அவ்வளோ ரொம்ப ஃபேமஸான டிஷ். இந்த ரெசிபி நம்ம வீட்டிலேயே செய்ய போறோம். அதுக்கு முதல்ல கப்சா மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு வேண்டிய பொருள் என்னன்னு பார்க்கலாம். பட்டை ஒரு 2 to 3 இன்ச்சு, ஏலக்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு, கிராம்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி, முழு கொத்தமல்லி. இந்த டிஷ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைட் லெமன், காஞ்ச எலுமிச்சைப்பழம். இது இப்படியே கடையில் கிடைக்கும். இங்கே நம்ம ஒருவேளை இது இல்லைன்னா நம்ம நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற எலுமிச்சைப்பழத்தை தோல் சேர்த்துக்கலாம், துருவி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம இதை உடச்சி இதுக்குள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா இந்த சீட்ஸ் எல்லாம் நம்ம கிரைண்ட் பண்ணும்போது அந்த கசப்பு தன்மை வந்துடும். அதனால ஃபர்ஸ்ட் இது ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம இந்த ஸ்பைசஸ் எல்லாமே ரோஸ்ட் பண்ணி நம்ம கிரைண்ட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் லோ ஹீட்டில் கொஞ்சம் நேரம் நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். 2-3 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணால் போதும். இது ரோஸ்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, மெயினாக அதில் இருக்கிற ஆயில்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி ரொம்ப நல்ல வாசனையாக ரொம்ப அரோமேட்டிக்காக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம கிரைண்ட் பண்ணுறதுக்குமே பவுடர் ஆக்கிறதுக்குமே ரோஸ்ட் பண்ணியிருக்கும் போது நல்லா ஈஸியாக பொடிசாக ஈவனாக கிரைண்ட் பண்ணலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா இப்போ ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபைனாக பவுடராக கிரைண்ட் பண்ண அவசியம் இல்லை, கொஞ்சம் கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ கப்சா மசாலா ரெடி. இப்போ நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணலாம். இதுக்காக சிக்கன் நல்ல பெரிய துண்டுகளை கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 800 கிராம்ஸ் நான் சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக எலுமிச்சைப்பழம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம கப்சா பவுடர், இப்போ அரைச்சிருக்கிற ஃப்ரெஷ்லி கிரவுண்ட் கப்சா பவுடர் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். உப்பு தேவையான அளவு, 1 டீஸ்பூன் அளவு மிளகு பொடி, அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ginger garlic paste, ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, அப்புறமா காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர். இந்த சில்லி பவுடர் கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால நான் 1 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகு பொடி மிளகாய் பொடியும் நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மினிமம் 30 மினிட்ஸ் ஆவது ஊறணும். சிக்கன் மேரினேட் ஆகிறதுக்குள்ள இப்போ நம்ம மீதி ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வெங்காயம் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 1 கிலோ அளவு வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு நம்ம நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஆனியன் எல்லாம் வதங்குற அளவுக்கு நம்ம இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 2 சின்ன துண்டளவு பட்டை, அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கேஷ்யூஸ். இந்த முந்திரி ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக நல்ல டேஸ்டியாக இருக்கும் அது. ஸோ அதனால் நம்ம முந்திரி சேர்த்துருக்கோம். அப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கொஞ்சமாக பெப்பர் எடுத்திருக்கேன். இந்த பெப்பர் பார்த்தீங்கன்னா முழுசாக சேர்க்கணும். நீங்கள் அதை உடச்சி சேர்த்திங்கன்னா ரொம்ப காரம் ஏறிடும். ஸோ அதனால் முழுசாக சேர்த்துக்க போகிறோம். இப்போது நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்குள்ள நம்ம டொமேட்டோ பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 3 பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் விட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு சின்ன டிப் ஷேர் பண்ணிக்கிறேன். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணும்னு நினச்சிங்கன்னா நிறைய இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும், சீக்கிரமாக நமக்கு ப்ரௌனிங் ஆகிடும். இப்போ ஒரு கை அளவு திராட்சை சேர்த்துக்க போகிறோம்.
திராட்சை சேர்த்து இதுவும் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் எல்லாம் நல்லா ப்ரௌன் ஆகி நல்லா கிறிஸ்பியாக நமக்கு வந்து கிடைச்சிடும். இப்போ இந்த மாதிரி வெங்காயம் வந்து நல்லா நமக்கு வேண்டிய அளவு ப்ரௌனிங் ஆன அப்புறமா நம்ம இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டில் பச்சை வாசனை போனதுமே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட் வந்து இதில் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக ஒரு 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, அப்புறமா வந்து 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, அப்புறமா கொஞ்சமாக சால்ட். இப்போ இதுல நம்ம மேரினேட் பண்ணியிருக்கிற சிக்கன் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ண போறோம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓபன் பண்ணி சிக்கன் பீசஸை பெரட்டி வச்சுட்டு திருப்பி குக் பண்ண போறோம். சிக்கன் குக் ஆகிறதுக்குள்ள நம்ம பாஸ்மதி ரைஸ் வாஷ் பண்ணி நம்ம கொஞ்ச நேரம் சோக் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் நீங்கள் ஒரு 10 to 15 நிமிஷம் சோக் பண்ணால் போதும். அஞ்சு நிமிஷமாக குக் ஆகிட்டுருக்கு. இப்போ சிக்கன் பீசஸ் எல்லாம் திருப்பி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். சிக்கன் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷமாக குக் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு சைடில் வந்திருக்கு. சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ அந்த கிரேவிலேருந்து நம்ம சிக்கன் பீசஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசி இதில் சேர்த்துக்கலாம். அரிசி அண்ட் வாட்டர் அளவு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே பிரியாணி குக் பண்ணுற அளவே தான் 2:1. நீங்கள் 1 பங்கு அரிசி எடுத்தீங்கன்னா 2 பங்கு தண்ணி சேர்த்துக்கணும். வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட கம்மியாக கூட சேர்த்துக்கலாம், ஆனால் அதிகமாக சேர்த்துறாதீங்க. இப்போது நம்ம இதில் ஆட் பண்ணி இதுக்கு வேண்டிய அளவு நம்ம எடுத்துருக்கிற அரிசி அளவுக்கு டபுள் த அளவு வந்து நம்ம தண்ணி சேர்த்து இது எப்பவும் குக் பண்ணுற மாதிரி நம்ம குக் பண்ண போகிறோம். நம்ம தண்ணி சேர்த்த அப்புறமா உப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி செக் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது மூடி வச்சு நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணோன்னா நம்ம கப்சா ரைஸும் ரெடி ஆகிடும். அது கப்சா ரைஸ் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம இப்போது மீதி வெங்காயத்தை வந்து நல்லா ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வெங்காயம் எல்லாம் சீக்கிரமாக வதங்கிடும், சீக்கிரமாக நமக்கு ப்ரௌன் ஆகிடும். இந்த ஃப்ரைட் ஆனியன் நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஆனியன் ஃப்ரை பண்ண ஆயிலே வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் பீசஸ் எல்லாம் ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இதுக்காக ஒரு ஃபுல் சிக்கன் பீஸு இல்லைனா ஒரு லெக் பீஸ், ஃபுல் லெக் பீஸு இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஈஸியாக முடியணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸஸை வந்து கட் பண்ணியிருக்க சிக்கன் பீசஸ் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஈஸியாக ஃப்ரை பண்ணலாம், இதே மாதிரி ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் அவன் இருந்ததுன்னா நீங்கள் அவன்லேயே ரோஸ்ட் பண்ணலாம். பட் ஆனால் என்னோடய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் இந்த மாதிரி பேனில் வந்து ஸ்லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்தாலே சூப்பராக கலர் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் அவ்வளோ அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கே டேஸ்டியாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் உங்களுக்காகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சிக்கன் கப்சாவில் ஒரு ஸ்லைட் ஸ்மோக்கி ஃப்ளேவருக்காக ஒரு சின்ன துண்டு கறி எடுத்து நம்ம சுட்டு நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். நம்ம ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணியிருக்கிற சிக்கன் பீசஸ் எல்லாம் நம்ம ரைஸில் வந்து சூப்பராக மேலே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிக்கன் பீசஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ண அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ண ஆனியன்ஸ் எல்லாம் மேலே வந்து நல்லா தூவிக்கலாம்.
ஒரு சின்ன ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிண்ணத்திலோ இல்லைன்னா அலுமினியம் ஃபாயிலோ இல்லைன்னா இந்த மாதிரி பிழிஞ்சு வச்சிருக்கிற லெமன் தோல் இருக்கு இல்லையா, நம்ம எலுமிச்சை தோலில் இதில் வந்து நம்ம சுட்டு வச்சிருக்க கறி சேர்த்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்து இமீடியட்டாக நல்லா தம் போட்டு மூடி வச்சிடணும். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பராக வந்து ஸ்மோக்ட் சவுதி சிக்கன் கப்ஸா ஒரு 10 நிமிஷம் தம் போட்டு எடுக்கிறதுக்குள்ள ஒரு ஸ்மோக்டு ஃப்ளேவரோட நம்ம சிக்கன் கப்ஸாவும் ரெடி ஆகிடும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க இது தம்ல இருந்து இறக்கிறதுக்குள்ள. அதுக்குள்ள இதுக்கு வேண்டியது ஒரு சூப்பரான ஒரு டொமேட்டோ சட்னி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கப்ஸாவோட பார்த்தீங்கன்னா எல்லா ரெஸ்டாரண்ட்ஸில் இந்த டொமேட்டோ சட்னி தான் கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதோட சுவையை வந்து 2 மடங்கு வந்து இந்த சட்னி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சட்னி செய்யறதுக்கு எதுவுமே குக்கிங்கே தேவையில்லைங்க, எல்லாம் பச்சையை தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் ஒரு வெங்காயம், நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், நான் இதில் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்க போகிறேன். எனக்கு கொஞ்சம் காரமாக பிடிக்குன்றதுனால கொஞ்சம் பச்சை மிளகாய், இந்த மாதிரி 3 பச்சை மிளகாய், அப்புறமா கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறமா மீதி ஒரு 2 இல்லை 3 நல்ல பழுத்த தக்காளியை நம்ம எடுத்து அதுவும் சேர்த்து நம்ம அரைச்சி கொஞ்சமாக எலுமிச்சை சாறு அப்புறமா உப்பு சேர்த்தோன்னா நம்ம ரா டொமேட்டோ சட்னி ரெடி. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது ஃபுல்லாக பேஸ்ட்டாக அரைச்சிடாமல் 1-2 அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் ஆயிடுச்சு தம்ல ஆகி. இப்போ நம்ம கப்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். Now it's time to serve. நம்ம கப்ஸா ரெடி, நம்ம டொமேட்டோ சட்னி ரெடி, அதுக்கு வேண்டிய சாலடும் ரெடி பண்ணிட்டேன் அதுக்குள்ள. Now it's time to serve. Thank you so much for watching. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க இந்த பெல் பட்டன் கூட பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் கொடுக்கிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸா உங்களுக்கு வந்து சேரும். இன்னொரு வாட்டி ஒரு எக்ஸைட்டிங் ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குறேன். Thank you very much for watching. Much love. Bye.